இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இயேசு சொன்ன வார்த்தைகள் அவர் பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக சிஷ்யர்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, நன்மை செய்யுங்க, என்னை பற்றி சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்க. இம்மையோடு வாழ்க்கை முடிஞ்சு போவதில்லை, மறுமைண்டு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தனோ, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவித்தனோ, சுகமாக்கினோ, அதே வண்ணமா நீங்கள் செய்யுங்கள்னு கட்டளை கொடுக்கிறாரு. ஜனங்களையும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைங்க. அப்படி இருக்கும்போது நான் கூடவே உலகத்தின் முடிவு பரிந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்படியே சிஷ்யர்கள் கீழ்ப்படிந்தாங்க. ஒவ்வொரு தேசங்களா புறப்பட்டு போனாங்க. பாடுகள் தான், வேதனை தான், தேசம் அறியாத தேசங்கள், இனம் அறியாத இனங்கள், புரியாத மொழி, இன்னும் சீதோஷ்ண நிலைமை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்புகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. திரும்பி வருவோமான்னு கிடையாது, ஒரு வழி பிரயாணம். ஆனால் போகிற இடங்களெல்லாம் அவர்கள் மூலமாய் நன்மை உண்டானது, அவர்கள் மூலமாய் இருள் வெளிச்சமாய் மாறினது, அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டார்கள். நம்முடைய தேசத்திற்கும் கூட அதன் சென்னை பட்டணத்திற்கு தோமா என்கிற சிஷ்யன் அவ்வளவு தூரத்திலிருந்து நாடுகளை கடந்து பிரயாண வசதிகள் இல்லாத காலம் அது. யோசித்து பாருங்கள். 1ஆம் நூற்றாண்டு நாட்களில் உலகமெங்கும் போய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு வரை அந்த வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நாம புறப்பட்டு போக யோசிக்கிறோம், நாம போய் நன்மை செய்ய யோசிக்கிறோம். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சில இடத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்பர் கிடைச்சா கூட சோர்ந்து போய் விடுகிறோம். சின்ன இடம் மாறுதல் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட இப்படிதான், அங்கேதான் இருப்பேன், இதுதான் எனக்கு கடைசி வர சில காரியங்களை பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ ஒப்பு கொடுத்து முழுவதுமா அர்ப்பணிக்கும் போது நம் மூலமாய் அநேக நன்மை பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு குருவும் அவருடைய சிஷ்யர்களும் அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்களாம். போகும்போது அந்த கிராமத்தார் ஏற்றுக்கொள்ளலையா. அவங்க ரொம்ப குளிர் நிறைந்த நேரம், கொஞ்சம் ஏதாவது பெட்ஷீட் கொடுங்க, கொஞ்சம் ஒரு உரமான இடம் கொடுங்க, நானும் எங்க சிஷ்யன்மாலும் படுத்துட்டு காலையில எந்திரிச்சு போயிடும்னா அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களாம், துரத்தி விட்டாங்களா. எங்க கிராமத்துக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது போங்கன்னு சொல்லி. கிராமத்துக்கு வெளியே வந்த உடனே அந்த குரு அந்த கிராமத்துக்கு நேரா கையை தூக்கி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த கிராம ஜனங்க இங்கேயே இருக்கட்டும், இந்த ஊரை விட்டு அவங்க எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கேயே ஆசீர்வதிச்சு இங்கேயே அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஊரை விட்டு எங்க போகாதபடி பாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்த கிராமத்துக்கு போனா அடுத்த கிராமத்து ஜனங்க என்ன பண்ணாங்களாம், வந்த உடனே உதவி கேட்கறாங்க. உடனே ரிசீவ் பண்ணி நல்லா வீட்டை கொடுத்து, பெட்ஷீட்டை கொடுத்து, படுக்கை இடம் எல்லாம் இடத்த வசதி பண்ணி, ஆகாரம் கொடுத்து, சாப்பிட வச்சு, தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க, நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் நாங்கள் பராமரிக்கிறோம் நாங்களாம். இவரும் அதே மாதிரி ஒரு நாள் இருந்துட்டு காலையில முடிஞ்ச உடனே எந்திரிச்சு கிளம்பி போன உடனே இந்த ஊருக்கு வெளியே போன உடனே இந்த ஊரை பார்த்து அப்படியே கையை தூக்கி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் உலகம் எங்கும் சிதறி எல்லா இடத்துக்கும் போக செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். இந்த சிஷ்யன்மாருக்கெல்லாம் ஒரே குழப்பம், என்னடா அங்க வந்த ஜனங்க நம்மளை ஏத்துக்கல, அந்த ஜனங்களை சபிப்பாருன்னு பார்த்தா அங்கே இருக்கட்டும், அதே ஊர்ல இருந்து நல்லா இருக்கட்டும் சொல்றாரு. ஆனா இந்த ஊருக்கு வந்தா இந்த ஜனங்கள்லாம் எல்லா இடமும் உலகம் எங்கும் போட்டுன்னு சொல்றாரு, இருக்க இடத்த விட்டுட்டு போகிற மாதிரி ஜெபம் பண்றாருன்னதும் குழம்பி போயிட்டாங்க. உடனே அந்த குரு கிட்ட கேட்டாங்க, என்ன இப்படி ஜெபம் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு. இந்த குரு சொன்னாராம், நம்மளை ஏற்றுக்கொள்ளாத ஊருக்காரங்கெல்லாம் வெளியூருக்குலாம் மற்ற ஊருக்குலாம் போனாங்கன்னா அந்த ஊருக்காரங்களே அவங்க எடுத்துருவாங்க, ஒரு சுயநலவாதியா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஜனங்க அப்படி இல்ல, நன்மை செய்யற ஜனங்க. பாரு, நம்ம அந்நியன் தான், நம்ம யாருன்னு தெரியாது, அந்த ஜனங்க அன்பா உபசரித்தாங்க, எங்க போனாலும் நன்மை செய்வாங்க, இதன் மூலமா மற்றவங்களும் நன்மை செய்யறவங்களா மாறுவாங்க, அதனாலதான் நான் அப்படி ஜெபம் பண்ணேன்னாரா. இதுனா உண்மை. நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. புறப்பட்டு போறோமா, நன்மை செய்யறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஜெபிப்போமா? அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் அன்பு குறித்து சொல்லியிருக்கீங்க, ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை குறித்து சொல்ல வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த ஜீவனுள்ள தேசத்தை குறித்து சொல்லும்படியா நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ஆனா அநேக நேரத்தில் நாங்க அதை செய்யறது இல்லப்பா.
இதனால் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து சீஷர்களை உலகமெங்கும் அனுப்பி இருள வெளிச்சமாக்க பயன்படுத்தினீங்கப்பா. அப்படி ராஜ்யத்தை குறித்து பேசும்படியா பயன்படுத்தினீங்க. நீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறவர்களாய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா பக்கங்களும் கொண்டு சென்று நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீர், எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர், எங்களை அழைத்து சென்று மோடு வாழக்கூடிய வாழ்க்கை வைத்திருக்கிறீங்க என்பதை சொல்ல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை உண்டாக்கட்டும் அப்பா. நன்மை செய்வது விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவை போல சிஷ்யர்களைப் போல புறப்பட்டு போவோம். போகிற இடங்களெல்லாம் நன்மை செய்வோம். அன்று நாம மகிமைப்படுத்துவோம். அன்று நடத்தலுக்கு முழுவதும் விட்டுக் கொடுத்து அவருடைய நடத்தலின்படியே காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பிணியாளிகளுக்கு பாற்றமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பாற்றமாக உதவி செய்வோம்.